போகும்போது தான் தெரியுது இவங்க ஒரு பெரிய கடத்தல் கும்பல். இவங்க அந்த சின்ன பொண்ணை கடத்துறதுக்காக தான் இவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்டுல யாருமே இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போயிட்டு இவங்க அந்த கூட்டத்துல இருக்க ஒரு பொண்ணு அங்க இருக்கிற கேமரா எல்லாத்தையுமே வந்து ஹேக் பண்ணி கேமரா எல்லாமே ஆஃப் பண்றா. அந்த கூட்டத்துல ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஸ்னைப்பர். அவர் வந்து ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காரு. இந்த பொண்ணை கடத்தும் போது ஏதாவது பிரச்சனை வந்தனா வரவங்களை போட்டு தள்ளுறதுக்காக அவர் ரெடியா இருக்காரு. அந்த ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணு பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு கார் ஏறி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. அந்த கேப்ல கம்ப்யூட்டர் வச்சு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா டோர்ஸுமே அந்த பொண்ணு ஹேக் பண்ணிடுறா. அப்போ வந்து நம்ம ஹீரோயினும் கூட 2 பேரும் சேர்ந்து அந்த குட்டி பொண்ணை தூக்குறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணுக்கே தெரியாம அங்கங்க ஒளிஞ்சிட்டு இருந்து அந்த பொண்ணு படுத்த உடனே பின்னாடி போயிட்டு மயக்க ஊசி போட்டு அந்த பொண்ணை வந்து கடத்துறாங்க. இவங்க கடத்திட்டு வரும்போது வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சைனர் அடிக்குது. இவங்க வீட்டுல இருக்க எல்லா டோருமே ஹேக் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால மெயின் டோர் ஓபன் பண்ணிட்டு கார்ல ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து கார்ல கிளம்பி இவங்க அந்த ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிற ஒரு பெரிய பங்களா கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கே ஒரு தலைவர் இருப்பான். அவன் தான் இந்த சின்ன பொண்ணை கடத்த சொல்லியிருப்பான். அவன் அந்த பங்களாவில இருந்து அவங்கள வரவேற்பான். இந்த பொண்ணு எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு கட்டிடுங்க, பார்க்காத மாதிரி கண்ணையும் கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.